வணக்கம். நான் டாக்டர் பாண்டியராஜா, ஸ்ரீ பாமா ஹாஸ்பிட்டல், வத்தலகுண்டிலிருந்து. ஹார்ட் அட்டாக், மாரடைப்புனா என்ன? நம்மளுக்கு இருதயத்துக்கு போகிற இரத்த குழாய், இருதயத்துக்கு சப்ளை பண்ணுற இரத்த குழாய், 3 முக்கியமான இரத்த குழாய் இருக்குது. இந்த இரத்த குழாய்களில் அடப்பு ஏற்படுது. சடனாக ஒரு அடப்பு ஏற்பட்டோன்னே இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் ஆகுறது. ஏன் நம்ம இந்தியாவில் ஒரு 100 பேருக்கு சடன் டெத் 27%லேருந்து 28% சடன் டெத் ஆகிறாங்க இந்த ஹார்ட் அட்டாக்னால. யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அபாயம் இருக்குது? ஃபஸ்ட்டு காரணம் சொல்கிறது ஸ்மோக்கிங் தாங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்மோக்கிங் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 20 வயசில் வரலாம், 70 வயசில் வரலாம், அது உங்கள் தலையெழுத்து. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்மோக்கிங்கை உடனே ஸ்டாப் பண்ணுறது நல்லது. ரொம்ப நேரம் சேர்லேயே உட்காந்துருக்கிறது. ஸோ சிட்டிங் இன் அ சேர் ஃபார் அ லாங் டைம், 8 மணி நேரம் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் இல்லையா, அவங்களுக்கும் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பு, அது எதுலேருந்து வருது? நீங்கள் எண்ணெயை திரும்ப சூடு பண்ணிங்கன்னா, அதாவது 3 வாட்டி சொல்கிறாங்க, 3 வாட்டிக்கு மேலே நீங்கள் அந்த எண்ணெயை சூடு பண்ணி அந்த எண்ணெயில் ஏதாவது பொரித்து சாப்பிட்றீங்க, அந்த எண்ணெயை எதுக்காவது பயன்படுத்தி சாப்பிட்றீங்கன்னா மாரடைப்பு வரக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தின்னு சொல்கிறாங்க. 4வது முக்கியமான காரணம் உடல் பருமன், ஒபிசிட்டி. ஸோ அது எதனால் வருதுன்னு உங்களுக்கே தெரியும். ஜங்க் ஃபுட்னு எல்லா இடத்துலையும் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸசைஸ் செய்யாமல், அது நம்மளே சொன்ன மாதிரி 8 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க, எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்க முடியாது. இன்னும் ஒரு சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சில காரணங்கள் இருக்குது. அது அவங்க ஃபேமிலியிலே இருக்கும். நான் எங்ககிட்ட வர ஒரு பேஷண்ட் பார்த்துருக்கேன், 5 பேர் அண்ணன் தம்பிங்க. அந்த 5 பேரில் 4 பேருக்குமே ஹார்ட் அட்டாக்கு, பிரெயின் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி நிறையா பார்க்குறோங்க. இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஜெனட்டிக் காஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காரணத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அவங்க ஒரு ஸ்டடி வெளியிட்டிருக்காங்க. அப்போது இந்த ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறி என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நெஞ்சின் கீழ் பகுதியிலேருந்து கழுத்தின் கீழ், தாடைன்னு சொல்லுவாங்க, இந்த காடையின் கீழ் பகுதியிலேருந்து எந்த பகுதியில் வேணாலும் அறிகுறிகள் ஏற்படலாம். முதுகு பக்கம் கூட ஏற்படலாம். நாங்கள் காமனாக பார்க்குறது நெஞ்சு எரிச்சல், ஃபுல்லாக இப்படி காமிப்பாங்க. ஸோ நெஞ்சு எரியுது, நெஞ்சு வலிக்குது, இடது பக்கம் தோள் பட்டையில் வலி இருக்குது, முதுகு வரையும் பருகுது, வலிக்கும் போது மூச்சோட சிரமமாக இருக்குது, ஸ்வெட்டிங் ஆகுது. ஸோ இதெல்லாம் முக்கியமான அறிகுறிங்க. ஸோ இந்த அறிகுறிகளை நீங்கள் எப்போவுமே உங்கள் கூட இருக்கவங்க லவபிள் சோன்கிட்ட நீங்கள் எப்போ இந்த அறிகுறி உங்ககிட்ட சொன்னாலும் அதை அலட்சியப்படுத்த வேண்டாம். ஸோ இந்த அறிகுறிகளை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த மக்களே, உங்கள் நலனுக்காக ஸ்ரீபாமா மருத்துவமனை எப்போதும் உங்களுடன் இருக்கும்.